ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனக்கு மிகவும் பாசமான ஜான்சன்பேட்டை பங்கு மக்களே, மற்ற பங்கிலிருந்தும் வந்திருக்கின்ற அன்பான புனித அந்தோணியாரின் பக்தர்களே, அன்பார்ந்த குழந்தைகளே, நம்ம எல்லாரும் ஒரு விதத்திலே தலைவர்கள். ஆயர் மட்டுமல்ல, பங்கு அருள் பணியாளர் மட்டுமல்ல, மற்ற அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், பங்கு குழு, நிதிக்குழு, இன்னும் பல்வேறு சபைகளில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, அதை தாண்டி பெற்றோர்கள், இன்னும் பல்வேறு நிலைகளில் பெரியவர்களாக இருப்பவர்கள், நம்மை விட வயது குறைந்தவர்கள் அத்தனை பேருக்கும் நம்ம ஒரு விதத்தில் தலைமைத்துவத்தை, தலைமை பண்பை காட்ட அழைக்கப்படுகிறோம். நம்மளோட சின்னவங்களுக்கெல்லாம் ஒரு விதத்தில் நம்ம தலைவராக இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த செவ்வாய்க்கிழமை ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் நற்செய்தி வழியாக என்ன சொல்லுகிறார் என்பதை சிந்தித்து பார்ப்போம். மத்தேயு நற்செய்தி 23ஆம் அதிகாரம். மிக கடினமான வார்த்தைகள் ஆண்டவர் வாயிலிருந்து வருகின்றன. ஒரு பக்கம் அந்த கால தலைவர்களிடம் டைரக்டாக பேசுகிறாரு, இன்னொரு பக்கம் இன்றைக்கு வாசிக்கப்பட்டது அவர்களை பற்றி மக்களிடம் பேசுகிறார். மத்தேயு நற்செய்தி 23 1-12 வரைக்கும். அந்த வார்த்தைகள் என்னை பற்றியும் சொல்லப்படுவதாக, உங்களில் பலரை பற்றியும் சொல்லப்படுவதாக நாம் எடுத்துக்கொண்டு நம்மையே சோதித்து பார்க்க வேண்டும். முதல்ல ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்கெல்லாம் மோசேயினுடைய இருக்கையில் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு தலைவர்னா ஒரு ஸ்பெஷல் சேர்லாம் போடுறாங்க. அந்த காலத்தில் மோசே இருக்கைன்னா உட்காந்து பேசுகிறாங்க, புத்திமதி சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் நாம் பொருட்கொள்ளலாம். இருக்கையில் இருக்காங்க. முதல் குற்றச்சாட்டு பாருங்கள், நீங்களும் சோதித்து பார்க்கணும், நானும் சோதித்து பார்க்கணும். என்ன தெரியுமா? They say, they do not do. அவர்கள் சொல்கிறார்கள், செய்வதில்லை அப்படின்ற. எத்தனையோ நேரத்தில் நம்ம சொல்கிறோம், மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்கிறோம், சுத்தமாயிரு, வேலை செய், சீக்கிரம் எழுந்துரு, கெட்ட வார்த்தை பேசாத, கோவப்படாத, இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். நீ எப்படி இருக்கிற? ஃபஸ்ட்டு நாம் எப்படி இருக்கிறோம்? முதலில் எக்ஸாம்பிள் இஸ் பெட்டர் தென் ப்ரிசெப்ட். உன்னுடைய எடுத்துக்காட்டு தான் சட்டத்தை விட சிறந்தது ஆங்கிலத்திலே சொல்வார்கள். ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ். உன்னுடைய செயல்கள் உன்னுடைய வார்த்தைகளை விட சத்தமாக பேசுகிறது. பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ சொல்றத செய்றியா? சில பேர் சொல்லுவாங்க, பிள்ளைங்களை பார்த்து கோயிலுக்கு போ. நீ ஜெபிச்சு பிள்ளை பார்த்ததே இல்லை, கோயிலுக்கு போ. ஜமால் சொல்லு, நீ சொல்றியா? முதல்ல செய்ய மாட்டேன். தேங்க்ஸ் சொல்லு, தேங்க்ஸ் சொல்லு. சாக்லேட் கொடுத்த உடனே உன் அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லி வாழ்கிறியா நீ? வயதான பெற்றோருக்கு நிறைய பேர் சொல்லுகிறார்கள், செய்வதில்லை. இப்போ நம்முடைய மறைமாவட்ட அருள் பணியாளர்களுக்கு நான் ஏதாவது சொல்லுகிறேன் என்றால் அதை நான் செய்ய வேண்டும். முதல்ல எனக்கு ஆண்டவர் இன்றைக்கு உணர்த்துகிறார். பாருங்க, இன்னைக்கு பாருங்க, இரண்டாவது ஆண்டவர் சொல்கிற செய்தி. அந்த காலத்து மறைநூல் அறிஞரும் பரிசேயர்களும்
சுமக்க முடியாத சுமையை மற்றவர்கள் மேல் சுமத்துகிறார்கள். ஆனால் அவர்களோ ஒரு விரலால் கூட தொடுவதில்லையாம். பார், என்னை திருஅவை சட்டம் படிக்கும்படி கேட்டுக்கொண்ட புதுவை கடலூர் மேனாள் ஆயர் அந்தோணி ஆனந்தராயர் அடிக்கடி சொன்ன ஒரு வாக்கியம், உன்னை பொறுத்த மட்டில் நீ கண்டிப்பாக இருக்க வேண்டும், மற்றவர்களை பொறுத்த மட்டில் கனிவாக இருக்க வேண்டும். Be strict with yourself. Be generous and lenient with others. மற்றவர்களை பொறுத்த மட்டில் தாராளமாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல நம்பிக்கையாளர், நல்ல கிறிஸ்தவர்னா நம்ம கட்டுப்பாட்டோடு இருக்கணும். மற்றவங்க தவறு செய்தால் பொறுத்து கொள்ள வேண்டும், தாராளமாக இருக்க வேண்டும், கனிவு காட்ட வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சுமக்க முடியாத சுமையை மற்றவர்கள் மேல் சுமத்துகிறீர்கள், ஆனால் நீங்கள் ஒரு வரலால கூட தொடுவதில்லை. தப்பு தானே? பாரு. மூணாவது பாருங்க, ஆண்டவர் சொல்லுவது, பிரியமானவர்களே, நிறைய பேர் டொனேஷன் கொடுக்குறாங்க, அன்பளிப்பு கொடுக்குறாங்க கோயிலுக்கு, இன்னும் பல்வேறு விழாக்களுக்கு, கோயில் கட்ட, அப்படியெல்லாம். சில பேர் எதிர்பார்க்குறாங்க, ஒரு டியூப் லைட்டு காணிக்கா கொடுத்தா கூட அதில் அவங்க பேர் இருக்கணும்ன்ட்டு. முன்னாடி லைட் இருக்குது, எப்படிப்பா பேரை எழுதுறது கஷ்டம், பின்னாடி தான் எழுத முடியும், அல்லது லைட்டுக்கு பின்னாடி தான் எழுத முடியும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உண்மையான நம்பிக்கையாளர்கள் பப்ளிசிட்டி, விளம்பரத்துக்காக எதுவுமே செய்யக்கூடாது. விளம்பரமே வேண்டாம். சில சமயத்தில் சொல்லுவாங்க, பெயர் சொல்ல விரும்பாத ஒருவர் இந்த காணிக்கையை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி. To capture the concentration, to attract the attention, so many people do good things. ஓ, அவங்க தான் இது செஞ்சாங்க, இவங்க தான் இது செஞ்சாங்க, என் பேர் நான் கொடுக்குற பொருளை விட பெருசாக அங்கே எழுதியிருக்கணும். பங்கு அருள் பணியாளராம் அடிக்கடி நமக்கு சொல்லுகிறார், பாருங்கள், உங்கள் பேர்லாம் யாரெல்லாம் 10,000க்கு மேலே கொடுக்குறீங்களோ அவங்க பேர்லாம் இதில் போட்டிருக்கோம், அப்படியெல்லாம் சொல்லுகிறார். இன்றைக்கு நமக்கு மீண்டும் ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார், விபூதி புதன் அன்னைக்கே போகணும். ஜெபம் செஞ்சாலும், தவம் செஞ்சாலும், ஈகை மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாலும், தம்பட்டம் அடிக்க, பேர் வாங்கிறதுக்கு செய்யாத. தவக்காலத்தினுடைய முதல் நாளே இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அந்த விதவை 2 செப்பு காசை போடும்போது யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி கூனி குறுகி வெட்கத்தோடு தான் ரகசியமாக போட்டார். ஆனால் ஆண்டவர் பார்த்து விடுகிறார். அது வேறு. நான் செய்கின்ற நல்ல செயல் ஆண்டவருக்கு தெரியும், அவரிடமிருந்து தான் கைமாறு என்பதை உணர்ந்து நாம் எல்லாரும் வாழ வேண்டும் என்கிறார். பெருமடிக்கூடாது. சில சமயத்தில் சில பேர் என்னையே திட்டுறாங்க, என்ன பிஷப் எங்கே பார்த்தாலும் அவங்க பைபிள் கேளுங்க, பைபிளுக்கு பெருமடிக்கிறீங்களான்னு கேட்டேன். இல்லைப்பா, அப்படி சொன்னாவது மக்கள் கேட்பாங்க. இப்போ பொம்பெல்லாம் சொல்ல, நவகாலத்தில் புதிய ஏற்பாடாவது கேட்டு முடிங்க, என்ன கூட பெருமை அடிக்கிறேன்னு ஆண்டவருக்கு தெரியும். நான் பெருமை அடிக்கவில்லை, கஷ்டப்பட்டு இப்படி செய்தேன், மற்றவர்கள் பயனடைய வேண்டுமே என்று காலில் விழாத குறையாக கெஞ்சி கேட்கிறேன் என்று என் ஆண்டவருக்கு தெரியும். நான் அது கூட இப்போல்லாம் கொஞ்சம் அதிகமாக நான் பேசுறதில்ல. ஏன்னா இது போல் சொல்கிறாங்க, பெருமை அடிக்கிறீங்களா, உங்கள் குரலை கேட்டு எல்லாரும் மயங்கணுமா அப்படின்னு சொல்லிலாம் சில பேர் என்னை திட்டுறாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லும்போது, பிரியமானவர்களே, நீங்களும் சரி நானும் சரி நம்முடைய பெருமைக்காக எதுவுமே செய்யக்கூடாது. ஏன் பெற்ற பிள்ளைகளுக்கு செய்வதை கூட, இவ்வளோ செஞ்சனே, படிக்க வச்சேன், வேலை வாங்கி கொடுத்தேன், கல்யாணம் பண்ணி வச்சேன், என்னை கண்டுகளையே சொல்லாதீங்க. கடவுள் பார்க்குறார். ஒரு நல்ல கிறிஸ்தவ பெற்றோர் செய்ய வேண்டியதைத்தான் நான் என் பிள்ளைக்கு செஞ்சேன், பரவாயில்ல சொல்லி காட்டாதீங்க.
நீங்கள் செய்த நல்ல காரியங்களை பற்றி சொல்லி காட்டாதீர்கள், நிறைய கைமாறு கடவுள் கொடுப்பார். அது என்னுடைய நம்பிக்கை. பாருங்க, எவ்வளோ பேர் ரகசியமாக நல்லது செய்கிறார்கள். அப்படி செய்யணும்னு சொல்றார். திருப்பி இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், அவங்கெல்லாம் ட்ரெஸ் பண்ணுறதெல்லாம் எப்படியா தெரியுமா, அது கூட மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. நான் பாண்டிச்சேரியில் பார்த்துருக்கேன். சனிக்கிழமைன்னா வெள்ளை புடவை, வெள்ளிக்கிழமைன்னா சிவப்பு புடவை, அப்புறம் பாருங்க ஒவ்வொரு கலரில் ஒரு புடவை. சில பேர் கோயிலுக்கு வரும்போதே காட்டிக்கிறது, அவங்க தான் ரொம்ப பக்தி மானம், துள்ளி துள்ளி போவாங்க போல கோயிலுக்கு மானன்றதுனால நிறையா அந்த இதெல்லாம் வந்து. அதுபோல் சில பேர் இருப்பாங்க. அந்த காலத்தில் அவங்க என்ன செஞ்சாங்களாம், ஆண்டவருடைய சட்டத்தை, முக்கியமாக இணை சட்டம் 6ஆம் அதிகாரத்திலேருந்து ஒரு பகுதி, இணை சட்டம் 11லேருந்து இன்னொரு பகுதி, அப்புறம் விடுதலை பயணம் 13லேருந்து 2 பகுதி, 4 பகுதியை பெருசாக அந்த ஸ்க்ரோலில் வச்சு இங்கே கையில் நெத்தியில எல்லாம் போட்டுக்குவாங்க. பார்த்தா ஓ பக்திமான் பாரு, ஆண்டவருடைய சட்டத்தை மறக்கிறதே இல்லை, இப்படிலாம் செஞ்சாங்களாம். அப்புறம் அவங்க ட்ரெஸ்ஸு, நாங்கள் தான் வந்து ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், அதையும் காட்டிக்கிற மாதிரி செஞ்சாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஏன் இதெல்லாம் செய்து பெரிய மனுஷன் காட்டுகிற? தொடர்ந்து ஆண்டவர் சொன்னார், யாரும் ராபி என்று அழைக்கப்பட விரும்பாதீர்கள், யாரும் போதகரே என்று அழைக்கப்பட விரும்பாதீர்கள், நீங்கள் எல்லாரும் சகோதரர்கள் சகோதரிகள். பெரிய மனுஷன் காட்டிக்கிறதுக்கு மோஸ்ட் ரெவரன் எனக்கு போடலன்னா நான் வருத்தப்படக்கூடாது. மோஸ்ட் ரெவரனும் கிடையாது, வெரி ரெவரனும் கிடையாது. வெரி தமிழ் வெறியா இங்கிலீஷ் வெறியான்னு சில பேருக்கு தெரியாது. பட்டங்களுக்கு, தலைப்புகளுக்கு, பெயர்களுக்கு நீங்கள் ஆசைப்படாதீர்கள், எல்லாரும் சமம். பாருங்க, நீங்களும் நானும் சமம். இந்த அகஸ்தினார் சொன்னார், உங்களுக்காக நான் ஒரு ஆயர், அது பயமாக இருக்கு, உங்களோடு நான் ஒரு கிறிஸ்தவன், அது எனக்கு மகிழ்ச்சி அளிக்குது அப்படின்னு பொறுப்பு இருக்குதே, கடவுள் கணக்கு கொடுக்கணுமே, பயமாக இருக்கு. நீங்களும் நானும் ஒன்று தான். நான் என்ன செய்ய முடியும்? ஒரு குருவானவர், அருள் பணியாளர், திருப்பலிக்கு தலைமை ஏற்க முடியும், பாவசங்கத்தை கேட்க முடியும். மற்றதெல்லாம் நீங்களும் நானும் ஆண்டவருடைய பொது குருத்துவத்திலே பங்கெடுக்கிறோம். அதனால நம்மெல்லாம் சமந்தான். நானே கூட விரும்புறதில்லை, பிஷப்னு சொல்லி ஒடியாந்து எப்படி சாப்பாடு தின்ற கரண்டி போடுறது, தண்ணி ஊற்றுறது இல்லை. எனக்கு இன்னும் கொஞ்ச நாளில் கை நடுக்கும், அப்போ தண்ணி ஊற்றுங்க, வச்சுட்டு நானே ஊற்றிக்கிறேம்மா, பேசாமல் இருமா அப்படின்னு சொல்லு. அட்லீஸ்ட் அதுலேயாவது காட்டும், நீங்களும் நானும் சமம்தான். எளிமையாக இருக்க வேண்டும், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக இந்த நற்செய்தி முடியுது, உங்களில் பெரியவர் எல்லாருக்கும் கடைசியாக இருக்கட்டும், உங்களில் தலைவர் வேலைக்காரனாக இருக்கட்டும், தொண்டராக இருக்கட்டும். வீட்டில் நீ பெரியவங்கன்னு நினைக்கிறியா? மிரட்டி உருட்டாத. யார் வந்து வீட்டில் எல்லா வேலையும் எல்லாருக்கும் செய்கிறாங்களோ அவங்க தான் பெரியவங்க. அந்த அம்மா சமைக்கிறாங்க, துவைக்கிறாங்க, பெருக்கிறாங்க, வேலைக்கும் போய் வராங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க, அவங்க தான் பெரியவங்க. நீ வேணா நினச்சிக்கலாம், நான் நிறையா சம்பாதிக்கிறேன், ஒரு பெரிய ஆஃபீஸில் மேனேஜராக இருக்கேன். இல்லை, நீ பெரியவங்க கிடையாது. உங்களில் பெரியவர் எல்லாருக்கும் பணிவிடை செய்யட்டும் ஆண்டவர் சொல்ல. இது ஆண்டவருடைய வார்த்தை. நீங்கள் வேணா நம்பாமல் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். வாழ முயற்சி எடுங்கள். பணிபுரிபவர்கள், வேலை செய்பவர்கள், தொண்டு செய்பவர்கள், சாதாரண வேலையை செய்பவர்கள். பாருங்க, ஒரு ஃபாதர் சொன்னார், என் கடைசி தம்பி அவன் ஒன்றத்துக்கும் உதவாதவன், படிப்பே வராது, எந்த வேலைக்கும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை தான் திட்டினாங்க. நாங்கள்லாம் எங்கெங்கேயோ வேலை செய்கிறோம், ஆனால் படுத்த படுக்கையாக கிடக்கிற எங்கள் அப்பாவை அவன் வந்து குழந்த மாதிரி பார்த்துக்கிறான். அவன்தான் வந்து எல்லாரை விட கடவுள் முன் பெரியவன் சொன்னார். உண்மையா என் நெஞ்சை தொட்டது. ஒன்றுத்துக்கும் உதவாதவன் நீ நினைக்கலாம், நீ வேலை செஞ்சா, பணிவிடை செஞ்சா, இரக்கம் காட்டினார்.
பாருங்க, அப்பதான் நம்ம கடவுள் முன் பெரியவர்கள். பாருங்க, எனக்கு உதவி செய்த, வேலை செய்த, என்னை பார்த்து கொண்ட, அக்கறையோடு கவனித்து கொண்ட எல்லாரும் பெரியவர்கள். அவர்கள் எல்லாருக்காகவும் இந்த நேரத்தில் வேண்டுகிறேன். உங்கள் முன் அவர்களுக்கு தலை வணங்குகிறேன். இந்த நேரத்தில் எவ்வளோ பேர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு பாருங்க, முதல் வாசகம் ஒரு சில செய்திகளை நம்ம சொல்கிறது. ரொம்ப அருமையாக இருக்கு. எஸ்ஐயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மீண்டும் 16லிருந்து 20 வரைக்கும். அப்போ பாருங்க, இறைவாக்குனர் என்ன சொல்றாரு? ஆளுகிறவர்களும் மக்களும் எப்படி இருக்காங்களாம்? சோதோம் கொமோரான்ற கெட்டு போன நகரங்கள் மாதிரி இருக்காங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஒருவேளை உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுவார், நீ தான் சோதோம் கொமோரா, ரொம்ப நல்லவன் நினச்சிக்காத அப்படின்னு சொன்னார்னா ஒருவேளை உண்மையாக இருந்தாலும் இருக்கும் என்று நினைக்கிறேன். அறிவுரையை கேளுங்கள், ஆண்டவர் தம் கட்டளைக்கு செவி சாயுங்கள். திரும்பி பாருங்க, நமக்கு மீண்டும் மீண்டும் பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்தில் சொல்லப்படுகிற செய்தி நமக்கு வாசிக்கப்படுகிறது. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், தீச்செயலை அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டொழியுங்கள். 3 தடவை பாருங்க. கழுவுங்க, தீமையை விட்டுடுங்க, தீச்செயலை விட்டொழியுங்கள். அப்புறம் பாருங்க, பாசிட்டிவா, நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் சொன்னேன், பப்ளிசிட்டி இல்லாமல், விளம்பரம் இல்லாமல், மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்காமல் உதவி செய்யணும். குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்தில் திக்கற்றோர், அனாதை, இன்னொரு பக்கம் விதவை, இவங்களை 2 மட்டும் குறிப்பாக ஆண்டவர் சொல்லியிருக்கார். நம்ம வீட்டிலே இருக்காங்க விதவைகள், திக்கற்றோர். யாரு? உடன்பிறப்புகள் இருக்காங்க. சில நேரத்தில் மனைவி இருக்கார், சில நேரத்தில் கணவர் இருக்கிறார், சில நேரத்தில் நெருங்கிய சொந்தங்கள் இருக்காங்க. கஷ்டப்படுற எல்லாரும் திக்கற்றோர். ஒதுக்கப்படுகின்ற, வேறு வழி இல்லாத எத்தனையோ விதவைகள் எல்லாரும். இன்னைக்கு ஆண்டவர் கேட்குறார், இந்த தவ காலத்தில் நீ எல்லாருக்கும் உதவி செய்யணும், திக்கற்றோருக்கு உதவி செய்யணும். அந்த சூழ்நிலையில் விதவைகள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார்கள், ஒதுக்கப்பட்டார்கள், அநியாயம் அவர்களுக்கு இழைக்கப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லார், பாருங்க, திக்கற்றோரை பாருங்க, ஆர்ஃபன்ஸை பாருங்க, விடோஸை பாருங்க, நான் இதோடு சேர்ந்து முதியோரை பாருங்க, மாற்றுத்திறனாளியை பாருங்க, பிச்சை எடுத்து வாழ்வோரை பாருங்க, புலம்பெயர்ந்தவரை பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கும் சொல்லுகிறார், எனக்கும் சொல்லுகிறார். இப்போ தொடர்ந்து ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? நீங்க அவங்கள பார்க்கலன்னா அந்த பகுதி இன்றைக்கு விடப்பட்டு விட்டது. ஆண்டவர் சொல்றாரு, 10லேருந்து திடீர்னு 16க்கு போயிடுச்சு, 16லேருந்து 20 வரைக்கும். குறுக்க என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? நீ கையை உயர்த்தி ஜெபிப்பாய், நான் உன்னை பார்க்க மாட்டேன். நீ அவங்களெல்லாம் பார்க்கல, தேவையில் இருக்கவங்கள, கஷ்டப்படுறவங்கள நீ பார்க்கல தெரியுமா? அப்ப நீ கையை உயர்த்தி ஜெபிக்கும் போது உன்னை பார்க்க மாட்டேன். நீ சத்தம் போட்டு என்னை நோக்கி கூப்பிடுவாய், நான் உன்னை கேட்க மாட்டேன். பயமா இருக்கு கேட்கும் போதே. பார், நீ துன்புறுவோரை பார்க்கவில்லை என்றால், அவர்களின் அழுகுரலை கேட்கவில்லை என்றால், நீ நல்ல மனுஷன் நினைச்சிட்டு இருக்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கைகள் ரத்தத்தில் தோய்ந்துள்ளன. அப்பா, நான் யாரையும் கொலை பண்ணலப்பா, என் கை சுத்தமா இருக்குன்னு சொல்லாதீங்க. வேதனையில் வாடுகின்ற, கஷ்டப்படுகின்ற, துன்புறுகின்ற, வேறு வழி இல்லாத, நம்பிக்கை இல்லாத இவர்களை நாம் கண்டுகொள்ளாத போது நம்ம எல்லாரோடும் ரத்தம் வடியுது நம்ம மேல. நான் பாட்டில் வந்துட்டேன், அவன் கேட்குறான், ஏதாவது என்னால் செய்ய முடியும் அப்படின்னா என்ன அர்த்தமா? ரத்த பழியாம். பாருங்க, எஸ்ஐயா இறைவாக்குனர் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க, இன்டிஃபரன்ஸ்
கண்டுகொள்ளாமல் இருக்குது, பார்க்காம இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், நீ கையை தூக்கும்போது உன்னை பார்க்க மாட்டேன்பா, நீ கேட்கும்போது உனக்கு கொடுக்க மாட்டேன்பா. ஏன்னா உன் சகோதர சகோதரிகளுக்கு நீ அப்படி செய்தாயே. வேதனையாக இருக்கா? மனசு உறுத்துதா? வருத்தப்படுறீங்களா? ஆண்டவர் நம்பிக்கையோடு முடிக்கிறார். உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன, உறைந்த பனி போல வெண்மையாகும். இரத்த நிறமாய் இருக்கின்றன உங்கள் பாவங்கள், பஞ்சை போல வெண்மையாகும். உங்களை மன்னிப்பேன். இனிமே நல்லது செய்யுங்க. மனமுவந்து நீங்கள் இணங்கி நடந்தால் நற்கனியை உண்பீர்கள். இணங்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா வாளுக்கு இரையாக இருக்கு. இப்படித்தான் இன்றைய வாசகம் முடிகிறது. கடுஞ்சிவப்பான பாவங்கள், இரத்த கரை உங்கள் மேலும் என் மேலும். நிறைய பேரை கண்டுக்காமல் இருந்ததுக்காக, நிறைய பேருடைய அழுகுரலை கேட்காமல் இருந்ததற்காக ஆண்டவர் சொல்லுகிறார், வெண்பனி போல உங்களை தூய்மையாக்குவேன், பஞ்சு போல உங்களை வெண்மையாக்குவேன். இணங்கி நடங்கள் ஆண்டவர் கேட்கிறார். மாணவர்களே, எவ்வளோ அருமையான பகுதிகள் இன்றைய இறைவாக்கு பகுதிகள். உள்ளம் தொடப்படுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருக்கு உகந்தவர்களாக, இன்னும் கொஞ்சம் நல்லது செய்தவர்களாக மாறுவோம். புனித அந்தோணியார், நம் அன்புத்தாய் அன்னை கன்னிமரியா இப்படி நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் நமக்காகவும் பரிந்து பேசுவார்களாக. ஆமென்.